ஐயா வணக்கம். நான் கோவிந்தராஜ் குமுதம் தலைமை நிருபர் பேசுறேங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஐயா, இந்த எதிர்க்கட்சி தலைவர் மீதான வழக்கு சம்பந்தமா உங்கள்கிட்ட கருத்து கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்கேங்க ஐயா. என்ன? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி நேற்று தஞ்சாவூர்ல பேசினது சம்பந்தமா அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வதற்கான நடவடிக்கையில காவல்துறை இறங்கி இருக்கு. சரி. ஒரு புறம் நீதிமன்றத்துல 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. அவர் பேச்சையும் இப்ப இருக்கிற சூழலையும் நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? மற்ற ரகமான பேச்சு, பண்பாடற்ற பேச்சு, அவர் வகிக்கின்ற பதவிக்கு தகுதியற்ற பேச்சு, அவர் நினைச்சதெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. அதை கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறேன். தமிழக அரசியலே கொச்சைப்படுத்துகின்ற போக்கில் உதயநிதியினுடைய பேச்சு அமைந்திருப்பது அவரது தகுதியின்மையை வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டது. இன்னைக்கு அவருடைய பேச்சை கண்டிச்சு தாவேகா சார்பிலையும் ஆர்ப்பாட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்கது. நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க திமுக தரப்புல. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்க வழியில அங்கதானே போவாங்க, நீதிமன்றத்துக்கு தான் போவாங்க. மக்கள் மன்றம் காரி உமிழ்கிறது.